இப்போது நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார். அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாரோ, அப்ப அவசியமானதே பேசட்டும். Correct? Ladies and gentlemen. தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ. உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்துட்டு. What is the noise? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. Tamil. Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்க கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலைநாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. பெப்சி. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ். என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன் நாய். நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய். இது அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கட்டும். அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்கட். டெய்லி ஒரு டின் உடைச்சு போடு. நாய் காஸ்ட்லி நாய். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோறு போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போது என்னமோ கால்ல தேஞ்சி இருக்கு. சர்ஜன் ஜெனரல் கிட்ட எடுத்து போய் இதை கோமே. பென்சாயின் தடவி வில்வெட் மெத்தையில படுக்க வை. தலையில படுக்க வைக்காத. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேப்போ பாத்துக்கோ. ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏதோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு போனேன். போய் பார்த்தா எல்லாம் லேபர், எல்லாம் கூலிக்கார பசங்க. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. நீ டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? வாங்க போலாம். ஓ தேங்க்யூ. ஏன்னா மேன் வேட்டி கேட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் அழைச்சிங்கம்மா. வேற என்ன கட்டிக்கிறது? என்ன கட்டிக்கிறது? எங்க படிப்புக்கு ஒன்னும் கட்டக்கூடாது. கம்ப்ளீட் சோட். ஒன்னே தான் மேன். கம்ப்ளீட் சோட் போடும். ஹலோ மிஸ்டர் காட்டன், கம் ஆன், சிட் டவுன். யுவர் வைஃப். வேட்டி கட்டவங்கள அந்த கீழே உட்காரவே. சூட் பண்ணவங்கள மட்டும் சோபால உட்காரவே. ஹேரோ ஃபோர்த் ரோ. பியூட்டிஃபுல் சார். பகவான் பகலிலே வரக்கூடாது என்று இரவிலே வந்தார். ஆஹா, நமது கலை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தாயா காந்த.
நமக்கு இப்பொழுது தேவையான இம்மாதிரி பாட்டுகளுக்கல்லவா நேற்று ஆடி இருக்க வேண்டும். நேற்று ஆடிய ஆட்டமும் பாட்டும் எனக்கு அடியோடு பிடிக்கவே இல்லை. ஆலையும் தங்கே நீ ஊராயோ காளிகளின் துயரத்தை பற்றி தானே பாடினார்கள். அதை யார் கேட்பார்கள் இங்கு? 2 அடி பாடுவதற்குள் வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார். டான்ஸ்னா பூரா லவ்மயமா இருக்க வேண்டும். தாங்கள் என்ன சாதாரணமானவரா? உலகத்தில் கலையின் வடிவம் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி வந்தவர் அல்லவா? உண்மைதான் காந்தா. இன்பத்தின் இருப்பிடம், எழில் அரசிகளின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே, அந்த பாரிஸ் நகரத்தின் நடன அரங்கங்களில் என் பாதம் படாத மேடை ஒன்று கூட கிடையாது. என்னோடு ஆடாத அழகிகளும் அங்கில்லை. காந்தா, தேம்ஸ் நதியின் தீரத்திலே, ஏஞ்சல்ஸ் நகரின் இயற்கை சுனைகளிலே, நேப்பிள்ஸ் நீர் வீதிகளிலே ஆப்பிள்ஸ் நிற அழகிகளுடன் கப்பிள்ஸ் போல் கைகோர்த்துக் கொண்டு அந்த ஜாலி போட்டிலே போகும் பொழுது பார்த்தா உலகத்தையே மறந்து விடலாம். ஏன் தோற இருக்கிறதையும் இல்லாதையும் சொல்லி அம்மா ஆசைய அநியாயமா தூண்டி விடுறிய? ராமா, வாய மூடி போக மாட்டேன். பிளாக்மேன் எனவே பார்த்தாயா காந்தா, இந்தியாவிலே இவன் மாதிரி கலா ருசி தெரியாத குருடர்களுக்கு நான் பேசுவதை பிடிக்கவில்லை. நீயோ கலையின் கரைபடாத வடிவம், நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன். நாம் இருவரும் சேர்ந்து நமது புராதன கலாச்சாரத்தை தற்கால நாகரிகத்திற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் செய்து விடுவோமானால் இந்த நாட்டிலே கலைக்கு ஒரு நிலையான நினைவு சின்னத்தை நிறுவிவிடலாம். என்னடா அது? நல்ல பகவான் நிதி திரட்ட வந்திருக்கார். யாரா வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்கள் எல்லாம் கார்டனுக்குள்ள என்டர் பண்ணி விட்டுக்கிட்டு ஹெல்த் ஆபீசர் நாஸ்டி முனிசிபாலிட்டி குஷ்டரோகி பசங்களை டவுன்ல என்டர் பண்ண விடலாமா? எடுத்து போய் சுட்டு தொலைக்க வேணாமா? காலகாலத்துல ஒழுங்கா நடக்காம ஏன்டா இந்த மாதிரி எங்க தாலியை அறுக்குறீங்க? நமக்கே இந்த வம்பெல்லாம். Shut up, nonsense. மோகன், மோகன், என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன்? பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு? என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்த்து மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணாதி நின்று பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கா? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? ஆல்ரைட், சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அழகா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்போ இப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ.